இப்படியெல்லாம் மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோட்டலே செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணியை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் செய்கிறதுக்காக 2.5 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் பீஸுகள் இந்த மாதிரி எலும்பும் கறியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. மட்டன் பீஸுகளை நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவு கொழுப்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கருக்கு மாற்றிக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா குக்கருக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மூழ்கிற அளவு தண்ணி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. வெறும் மட்டனை போட்டு வேக வைக்கிறதால நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்துருச்சு, ஓரமாக எடுத்து வச்சு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். மொத்தமாக ஆயில் அது கூடவே நெய்யும் சேர்த்து 1/2 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 800 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு பொன்னிறமாக வரட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவும் நான் கருக விடலை. இப்போ இது கூடவே 500 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். கிலோவுக்கு 250 கிராம் அளவுக்கு, 2 கிலோ அப்படிங்கிறதுனால மொத்தமாக 500 கிராம். இப்போ கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த தக்காளி வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துடும். மூடியை போட்டு மூடி நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்ததாக சரியாக 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். தண்ணி அதிகமாக சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. ஸோ 2 கிலோவுக்கு 200 எடுத்திருக்கேன். மல்லித்தலை புதினா நல்லா 3 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு 8 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது அடி பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சில மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் 400 ml வரைக்கும் தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பை ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தயிர் எல்லாமே செட் ஆகி எல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் மொத்தமாக 5 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். 5 எலுமிச்சம்பழம் எனக்கு சரியாக இருந்துச்சு. தயிரும் சேர்த்துருக்கோம், தக்காளியும் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு புளிப்பு மீடியமான பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வேக வச்சுருந்தோம். தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மட்டன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் நம்ம ஒரு விசில் தான் விட்டுருக்கோம். அதனால கரண்டியை போட்டு இந்த மாதிரி கிண்டும் போது குழஞ்சி போகாது. மிச்சம் இருக்கக்கூடிய சூட்லேயே நமக்கு சரியாக வெந்து வந்துடும். அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா மட்டனுக்கு இறங்கணும். அதனால் ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. 2 கிலோ அரிசி மொத்தமாக எனக்கு 5 உலக்கு இருந்துச்சு. 5 உலக்குக்கு நான் 10 உலக்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியை நல்லா ஊற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. பாசுமதி ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுட்டேன். தண்ணியோட அளவு கூட குறைச்சி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ கலந்து விடுங்க. அரிசி எதுவுமே உடையாத அளவுக்கு மெதுவாக கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. அடுத்ததாக அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி வரும்போது நல்லா அடியில் கரண்டியை கொடுத்து இந்த மாதிரி மேலேயும் கீழே நீங்கள் எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சமமாக எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடிட்டு இதுக்கு மேலே வெயிட்டுக்காக நான் இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து வச்சுட்டேன். அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டேன். அருமையான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் இப்போது சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால நான் எப்படி பரிமாறினது அப்படிங்கிறத கடலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.